பி.எஸ். வீரப்பா தமிழ் திரையுலகில் ஒரு மறக்க முடியாத ஆளுமை. அவருடைய வாழ்க்கையில் பல சுவையான தகவல்கள் உள்ளன. வீரப்பாவை நினைத்தாலே அவருடைய தனித்துவமான சிரிப்புதான் பலருக்கும் ஞாபகம் வரும். இந்த சிரிப்பு அவர் நடித்த படங்களில் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று அவருடைய வர்த்தக முத்திரையாகவே மாறியது. குறிப்பாக எம்ஜிஆர் நடித்த சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் இந்த சிரிப்பை முதலில் பயன்படுத்தி அது மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. வசன உச்சரிப்பு சபாஷ், சரியான போட்டி. வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் அவர் பேசிய இந்த வசனம் இன்றும் தமிழ் திரையுலக ரசிகர்களால் மறக்க முடியாத ஒன்று. அவருடைய கம்பீரமான குரலும் வசன உச்சரிப்பும் அவருக்கு தனி அடையாளத்தை கொடுத்தன. மனதால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி. மகாதேவி படத்தில் அவர் பேசிய இந்த வசனமும் மிகவும் பிரபலமானது. பல பத்தாண்டுகளுக்கு பிறகும் ரசிகர்கள் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகின்றனர். பழம்பெரும் நடிகர்களுடன் பி.எஸ். வீரப்பா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் போன்ற பழம்பெரும் நடிகர்களுடன் வில்லனாக பல படங்களில் நடித்துள்ளார். எம்ஜிஆருடன் பல படங்களில் இணைந்து பணியாற்றியதுடன் இருவருக்கும் இடையே நல்ல நட்பும் நிலவியது. 4 தலைமுறை நாயகர்களுடன் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் மட்டுமல்லாமல் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த் என 4 தலைமுறை நாயகர்களுடன் வில்லனாக நடித்துள்ளார். தயாரிப்பாளர், நடிகராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் வெற்றி பெற்றவர் வீரப்பா. பி.எஸ்.வி. பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி பல படங்களை தயாரித்தார். சிவாஜி கணேசன் நடித்த ஆலயமணி திரைப்படம் அவருடைய தயாரிப்பில் வெளிவந்து பெரும் வெற்றி பெற்றது. முதல் படம் 1939ஆம் ஆண்டு வெளியான மணிமேகலை திரைப்படம் மூலம் இவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். 1911ஆம் ஆண்டு காங்கேயத்தில் பிறந்த பி.எஸ். வீரப்பா சிறு வயதிலிருந்தே பொள்ளாச்சியில் உள்ள தன் தாத்தாவின் வீட்டில் வளர்ந்தார். நாடக அனுபவம். சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு சிவன்மலை கோவில் திருவிழாக்களில் நாடகங்களில் நடித்து வந்தார். அங்குதான் கே.பி. சுந்தராம்பாளையும் அவரது சகோதரரையும் சந்தித்தார். அவர்கள் இவரை சினிமாவுக்கு வருமாறு சென்னைக்கு அழைத்தனர். படங்களில் அவர் கொடூர வில்லனாக தோன்றினாலும் நிஜ வாழ்க்கையில் மிகவும் நல்ல மனிதராகவும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவராகவும் அறியப்பட்டார். கலைமாமணி விருது மற்றும் ராஜீவ் காந்தி விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். பி.எஸ். வீரப்பா 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் காலமானார். அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். அவரது மகன் பி.எஸ்.வி. ஹரிஹரன் தற்போது திரைப்பட தயாரிப்பாளராக உள்ளார். பி.எஸ். வீரப்பா தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரங்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்தவர். அவருடைய நடிப்பு பாணியும் தனித்துவமான சிரிப்பும் வசன உச்சரிப்பும் அவரை என்றென்றும் நினைவுகூரத்தக்க ஒரு நடிகராக்கியுள்ளன.